வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? நான் ஏதாவது செய்வேன், ஏதாவது சாதிப்பேன்னு என்னை விட அதிகமா நம்பிக்கிட்டு இருந்த எல்லாரையும் நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வீட்டுல வளர்க்குற நாய் கூட 2 அடி அடிச்சா 3வது அடிக்கு அது திரும்பி முறைக்கும். அதுங்களுக்கு இருக்கிற ரோசம் கூட இவனுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாடுறதுக்கு நான் சாகலாம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு 3 டேஸில் வந்து நியூ இயர் வரப்போகுது. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க டைமில் சொல்கிறேன், ஓகேவா? 28 இன்னைக்கு, 29, 30, 31 அவ்வளோதான். அடுத்த வருஷம் வந்து பிறந்துடும் அதுக்குள்ளே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வருடம் நான் பார்த்த படங்கள், அதில் வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர், வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர், இந்த மாதிரி பிரித்து என்னுடைய லிஸ்ட்டை வந்து நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர்லேருந்து ஆரம்பிச்சிடறேன். இது இட்ஸ் நாட் லைக் அ பர்டிகுலர் ரேங்கிங் மாதிரி கிடையாது. இது இந்த வருஷம் வந்த நல்ல படங்களை வந்த ஆர்டரில், க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் நான் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் ஹானரபிள் மென்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர் லிஸ்ட்டை வந்து துவக்கி வைக்கிற படம் வந்து குடும்பஸ்தன். மணிகண்டன், சான்வி மேகனா, இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. நக்கலைட்ஸ் டீம் தான் இந்த படத்தை வந்து உருவாக்குறது. டைரக்டர் வந்து ராஜேஸ்வர் காளிசாமி. நீங்கள் நிறைய நக்கலைட்ஸ்லேருந்து அலுமினாட்டிஸ், அப்புறமா பேக் டு ஸ்கூல், இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் டேரக்ஷன் தான் அது. எனக்கு என்ன இந்த படத்தில் ரொம்ப வாவாக இருந்ததுன்னா, ஐ திங்க் குடும்பஸ்தன் இஸ் த ரேரஸ்ட் ஃபிலிம் த டெலிவர்ட் ஆன் வாட் இட் ப்ராமிஸ்டு. என்னென்னா ஒரு வி சேகர் மீட்ஸ் எட்கர் ரைட் வைப்பில் தான் படமே இருந்துச்சு. படத்தில் வந்து அவங்க கதை சொல்கிற விதம் வந்து ஒரு எட்கர் ரைட் படம் மாதிரி ரொம்ப ஸ்னாப்பியாக, ஒரு ரீல்ஸ் கம்பைலேஷன் அந்த கேட்டகரிக்குள்ளே தான் குடும்பஸ்தன் வரும். ஸோ அந்த ஒரு ஃப்ளேவரில் படத்தை ட்ரீட் பண்ணியிருந்த விதம், ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து எந்த ஒரு இடத்துலையுமே மிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஆடியன்ஸை வந்து ஹுக்கடாகவே வச்சுருந்தாங்க. ரொம்ப ஷார்ப்பான விட்டியான ஹியூமரும் இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த பாடி ஷேமிங், இந்த மாதிரி லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸுக்காக எய்ம் பண்ணாமல் ஜென்யூனாகவே ஆடியன்ஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருசாக வீணடிக்காமல் ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு காமெடி படமாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் ரொம்ப நாள் கழித்து நிறைய வாட்டி ரீவாட்ச் பண்ண ஒரு காமெடி படமும் குடும்பஸ்தன் தான். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டிராகன் பை அஸ்வத் மாரிமுத்து. அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த ராம்காம் ஜானரை வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு ஆள்னு சொல்லலாம் கடந்த 5 வருடங்களில் அவர் எடுத்த ஓமை கடவுளை மூலமாக. பிகாஸ் வெஸ்டர்ன் சென்சிபிலிட்டிஸ்க்காக ராம்காம் எடுக்கிறதுன்றது இப்போது ரொம்ப ட்ரெண்டாக பார்க்குறேன் நான். இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமா இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிட்டுருக்கு. அதோட ஒரு இதுவாக தான் லைக் அதில் இருக்க சில போதாமைகளை பற்றி தான் என்னோட முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் வந்து ஓமை கடவுளை வந்து சென்சிபிலிட்டிஸ் வெஸ்டர்னாக இருந்தாலும் எமோஷன் ஒன்று தானே சார்ன்ற மாதிரி இறங்கி அடித்த படம். டிராகனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னராக வந்திருந்தது. ரொம்ப நாள் கழித்து எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண ஒரு கமர்ஷியல் படமாகவும் டிராகன் இருந்தது. அஃப்கோர்ஸ் அந்த படத்துலையும் சில குறைகள் எனக்கு இருந்தது. அதை பற்றி நான் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். அண்ட் அந்த குறைன்றது அந்த படத்துக்கு மட்டுமே கன்ஃபைன்டு இல்லை, நிறைய படங்களில் அந்த குறை வந்து இருந்தது. அதை தாண்டி அட்டகாசமான காஸ்டிங்லேயே பாதி ஜெயிஸ்டாப்பில் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள், மிஷ்கின், கௌதம் மேனன், இந்த மாதிரி எக்ஸப்ஷனலி நல்ல டேலண்டடான ஆட்களை வந்து ரொம்ப அட்டகாசமாக வெல் ரிட்டன் ரோல்ஸில் பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக மிஷ்கின் அவர்களுக்கு இது ஒரு லைஃப் டைம் பர்ஃபார்மன்ஸ்னு தாராளமாக சொல்லலாம். அவர் நடித்திருந்த மயில் வாகனன்றது இந்த வருஷத்திலே ஒன் ஆஃப் மை ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். ஒரு பூக்கி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ரௌனக் அவர்கள் வந்து ஃபுல்லி ஃபிலிமில் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி தான் எனக்கு ஜென்யூனாக இருந்துச்சு மிஷ்கினோட கேரக்டரை வந்து எழுதியிருந்த விதம். அண்ட் ஜார்ஜ் மரியனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சர்ப்ரைசிங்லி அனுப்பமா வந்து நான் என்ன நினச்சேன், ஃப்ரம் த ட்ரெய்லர்ஸ் அனுப்பமாவுக்கு ரொம்ப வீக்கான, இந்த வழக்கமாக சினிமாவில் வந்து ஹீரோவை விட்டு போகிற அந்த மாதிரி ஒரு ரொம்ப இன்சல்ஸை கேரக்டர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் அது இன்சல்ஸை கேரக்டர் பண்ணுற மாதிரியே தான் அமைஞ்சிருச்சு அட் தி எண்டு. அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் தேங்க்ஃபுல்லி அவங்க ரோல் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக எழுதப்பட்டிருந்தது கம்பேர்ட் டு அதர் ஃபீமேல் லீட், அதாவது கயாடுலோ அவரோட கேரக்டரை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பிகாஸ் அஸ்வத் அவர்கள் வந்து அவர் எழுதுகிற பெண் கதாபாத்திரங்களை ரொம்ப டிக்னிட்டியோடு ஹேண்டில் பண்ணுவாருன்றது தான் நம்ம எல்லாருக்குமே அவர்கிட்ட இந்த எக்ஸ்பெக்டேஷன். பட் அது வந்து டிராகனில் பார்க்க முடியாமல் போகிறது கொஞ்சம் வருத்தம் தான். அடுத்த படத்தில் இன்னும் அந்த ஓமை கடவுளையெல்லாம் நாங்கள் பார்த்து ரசித்த அஸ்வத்தை வந்து பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் வரப்போகிற படம் வந்து வீரதீர சூரன். மோர் தேன் த ரைட்டிங் டிபார்ட்மெண்ட், எனக்கு அந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் படத்தோட ஸ்டோரியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓகேஷாக அந்த 1 நைட்குள்ளே நடக்கிற ஒரு கதைன்றது அந்த கிமிக்கை ஃபாலோ பண்ணி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் அது. பட் லைக் அதை வச்சு மட்டுமே, அந்த கிமிக்கை வச்சு மட்டுமே எக்ஸைட் பண்ணாமல் அதை சுற்றி நிறைய பிளேஸில் ஒர்க் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளோட அட்டென்ஷன் எங்கேயும் சதற விடாமல் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பீஸை டெலிவர் பண்ணியிருந்தாப்புல எஸ்வி அருண்குமார். கிளைமேக்ஸ் செக்மெண்ட்டில் மட்டும் டோட்டலாக டிப் ஆகிடுச்சு படம். கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தால் லைக் இன்னுமே டோட்டலாக சூப்பராக இருந்திருக்கும். ஈஸிலி இந்த டெக்கேடோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் படங்கள்னு சொல்லியிருக்கலாம். பட் சேட்லி அந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டாங்க. பட் மோர் ஆர் லெஸ் சேதுபதி எடுத்தவன் நான் தான்டா அப்படின்றத வந்து நிரூபிக்கிற மாதிரி
எஸ்ஆர் குமாரோட அந்த படைப்பு இருந்தது. மற்றும் ஒரு மாஸ்டர் பீஸ் இன் இஸ் ஃபில்மோகிராஃபி ஃபில்டு வித் மாஸ்டர் பீசஸ். சிந்துபாதை மட்டும் டெலீட் பண்ணிட்டு. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் இடம் பிடித்திருக்கிற படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. அறிமுக இயக்குனர் அபிஷன் ஜீவனித் அவர்கள் இயக்கியிருந்த ஒரு படம். ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தது. பட் என்னென்னா அந்த படம் வந்து கம்பேர்ட் டு அதர் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் அது வந்து என்னோட அவ்வளோ ட்ராவல் ஆகலைன்னாலுமே அந்த படம் வந்து எனக்கு கொடுத்த அந்த தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து ப்ரைஸ்லெஸ். பிகாஸ் அந்த பேக்கடு தேட்டரில் கிட்டத்தட்ட 99% ஆஃப் த ஆடியன்ஸை ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணி அமைச்சது இந்த படம். அண்ட் பெருசாக படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் முழுக்க முழுக்க ஹியூமர் அண்ட் ட்ராமாவை வச்சு மட்டுமே கொண்டு போயிருந்தது. நல்லா இருந்தது. சில இடங்களில் அந்த ட்ராமாவை வந்து ஹியூமருக்காக லைக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலுமே ஓவரால் ஒரு அட்டகாசமான படமாக இருந்தது டூரிஸ்ட் ஃபேமிலி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் என்னை மிகவும் சந்தோஷப்படுத்திய படம் வந்து பறந்து போ ஃப்ரம் ராம். என்ன கேட்டிங்கன்னா ராமோட வீக்கஸ்ட் ஃபிலிம்னு நான் இதை தாராளமாக சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்தோட ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப ராம் மாதிரி ஒரு லெஜெண்டரியான ஃபிலிம் மேக்கர் வந்து இப்படி ஒரு படம் எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் நினச்சி பார்க்கல. பட் ஓவராலாக நீங்கள் அவரோட ஃபில்மோகிராஃபிலேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி இது ஒரு தனியான படமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு இப்போ இங்கே தமிழில் வந்து குழந்தைங்களுக்குன்னு படங்கள் எடுக்கிறது வந்து ரொம்ப லைக் லோவஸ்ட் காமன் டினாமினேட்டர்ஸை கேட்டர் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கு இது வரைக்குமே. லைக் ஃபாட் ஜோக்ஸ் இல்லைன்னா பாடி ஷேமிங் ஜோக்ஸை எய்ம் பண்ணி இருந்திருக்கு. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஜென்யூனாகவே குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணும். அட் தி சேம் டைம் பேரண்ட்ஸ்லேருந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸையுமே என்டர்டெயின் பண்ணி அமைச்சிருந்தாப்புல ராம். எனக்கு தெரிஞ்சு ராம் எடுத்ததிலே ரொம்ப ஜனரஞ்சகமான படம் இதுதான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் அதனால தான் இந்த படம் அவர் ஃபில்மோகிராஃபியில் நிறைய நல்லா ஓடன படம்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில, மேபி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் தரவுகள்லாம் இப்போலாம் எவ்வளோ ரிலையன்ட்டுன்னு தெரில. பட் நல்லா ஓடின படம்ன்றது வந்து ரொம்ப கேள்விப்பட்டேன். ஸோ பறந்து போ ஜென்யூன்லி இந்த வருடம் என்னை மிகவும் ஈர்த்த படங்களில் ஒன்று. பறந்து போக்கு அடுத்து என்னை மிகவும் ஈர்த்த படமாக இந்த லிஸ்ட் இடம்பெற படம் வந்து பேட் கேர்ள். நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட தலை சிறந்த படம் மூவி ஆஃப் தி இயர் தமிழ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் தான் அவார்டு தர சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு தான் தருவேன். சினிமான்றது ஒரு ஆர்டிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்றது வந்து நான் அடிக்கடி ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணிட்டே இருப்பேன். யுவர் மூவி கான் பி மோர் பர்சனல் தேன் திஸ்ன்றது தான் எனக்கு பேட் கேர்ள் பார்க்கும்போது தோணுது. மார்ட்டின் ஸ்கார்செஸியோட அந்த கோட்டு தான் ஞாபகம் வந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது நிறைய இடங்களில் லேடி பேர்ட் படமும் ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி நிறைய பேர் ரெடிட்டில் வந்து வர்ஷா அக்கா கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து ரொம்ப பார்க்க முடியுது. இந்த மாதிரி லேடி பேர்டோட கம்பேர் பண்ணியிருந்தது. ஒரு அட்டகாசமான கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் டோல் த்ரூ தி ஐஸ் ஆஃப் அ உமன். நான் வந்து உமன் சென்ட்ரிக் நேரட்டிவ்ஸ் இல்லையே தமிழ்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய நாட்கள். அதை வந்து கேட்டர் பண்ணுற மாதிரி ஒரு அட்டகாசமான படமாக இருந்துச்சு. நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு போர் அடிக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான். இவங்கெல்லாம் ஊசி போட்டு கொண்டுடணும்னு நான் பேட்டி கொடுத்துச்சு. இவங்கெல்லாம் இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வேஸ்ட்னு சொல்லிட்டு மாரிமுத்து அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ரொம்ப பொண்ணான கருத்துக்கள். அதை வந்து நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். ஸோ கடல் அள்ளி போட்டுறேன் இவங்களெல்லாம் கொண்டுன்ட்டு. பிகாஸ் என்ன இருக்குது இந்த படத்தில் போர் அடிக்கிறதுக்கு? ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படத்தில் என்ன ஐட்டம் சாங்காக எதிர்பார்க்குறீங்க? மோனிகான்னு சொல்லிட்டு பூஜா ஆக்டே வந்து ஆடணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு அது வந்து ஒரு மாதிரி வேணாங்கண்ணா. இந்த மாதிரி ஆட்களை பார்த்தா நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவேன். ஸோ ஜென்யூனாகவே பேட் கேர்ள் ரொம்ப நல்ல படம். என்னென்னா இன்னொன்று நான் அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி போர் அடிக்குது சுருளின்ற கான்ட்ரவர்சி சொன்னவங்களை தாண்டி படம் ஃபெமினிஸ்டிக்காக பார்த்தா ரொம்ப தப்பான படம் அது இதுன்னு சொன்னாங்க. எனக்கு இந்த படம் ஃபெமினிசம் பேசுகிற படம் மாதிரியே தோணலை. சில இடங்களில் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்காங்க. பட் இது ஒரு ஃபெமினிஸ்டிக்கான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோன்னு தான் சொல்லுவேன். பிங்க் பேசின அளவு கூட எனக்கு இந்த படம் பேசலை அந்த விஷயத்த. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபெமினிஸ்டிக் படம் இல்லை, ஒரு ஃபீமேலோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் படம். ஸோ அதனால் அதில் அது சார்ந்த விஷயங்கள் சிலது வருமே தவிர இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபெமினிஸ்ட் படம், ஒரு புரட்சி படம்ன்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்பலை. ஐ லைக் இட் வெரி மச். பேட் கேர்ள் படம் மூவி ஆஃப் தி இயர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பைசன், டியூட் வர்சஸ் பைசன். அந்த தீபாவளி கிளாஷே ரொம்ப லோக்கியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பிகாஸ் இப்போது ரொம்ப ஆஃப்டர் அ லாங் டைம் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி தீபாவளின்ற ஃபெஸ்டிவல்னாலே கொஞ்சம் ஸ்டார்ஸ் டாமினேட்டடாக தான் இருந்திருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் மேபி 2023 இதுதான் ஃபஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஸ்டார் ஃபிலிம்ஸ் எதுவும் இல்லாமல் வர ஒரு தீபாவளின்னு நினைக்கிறேன். ஈவன் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தீபாவளியில் படங்கள் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. பட் அந்த மாதிரி ஒரு செகண்ட் டயர் ஆக்டர் கூட இல்லாத ஒரு தீபாவளி கிளாஷாக இருந்தது இது. பட்டு நான் வந்து டயர் 2க்கு மேலேன்ற மாதிரி பிரதீப் அவர்கள் வந்து டியூடை ப்ரூவ் பண்ணியிருந்தார் அவரோட ஸ்டார் பவரை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில் பைசன் தான் ஓவராலாக ஒரு அட்டகாசமான படமாக அமைஞ்சிருந்தது. தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாகவுமே ஒரு சைக்கடெலிக்கான ஃபீல் இருக்குது எப்போயுமே ஒரு மாரி செல்வராஜ் படத்தை பார்க்குறப்போ. ஜெனினாக வந்து நம்மளை வந்து அந்த ஃபிலிமோட வேர்ல்டுக்குள்ளே ஹிப்னடைஸ் பண்ணி கொண்டு போயிடுவாப்புல தலைவர். அவ்வளோ அட்டகாசமான ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் இருக்கிற அந்த கிராஃப்ட் மேலே அவ்வளோ கமாண்ட் இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கராக மாரி செல்வராஜ் வந்து திகழ்கிறார். அதோட எடுத்துக்காட்டாக தான் எனக்கு பைசன் இருந்தது. அதாவது ஒரு
ஒரு சாம்பிள் மாதிரி. இப்போ நான் வந்து மாரி செல்வராஜ் ஃபில்மோகிராஃபியை பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு ஃபஸ்ட்டு நான் பைசனை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்டு எல்லாருக்கும் ஆக்சசபிளாகவும் இருந்துச்சு இந்த படம். ரொம்ப ஆட்சியாக கொஞ்சம் கொஞ்சம் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து ஒரு புளித்தித்தனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எப்பயுமே மாரி செல்வராஜோட படங்கள் இருந்ததில்லை எனக்கு. அதில் பைசனுமே விதிவிலக்கு இல்லை. துருவ் விக்ரமுமே அந்த கேரக்டர் நல்லா ஃபிட்டுன்னு ஆயிருந்தாலுமே எனக்கு பர்சனலாக இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர்னால் அது பசுபதி சார் தான். அவரை பாராட்டணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பாராட்டிட்டு இருப்பேன். சச் அ பிக் டேலண்ட். அவரை வந்து அவருக்கு இந்த மாதிரி சார்பட்டா, தங்கலான் அண்ட் பைசன், அசுரன் மாதிரி நல்ல நல்ல ரோல்ஸ் இப்போ கிடைக்குதுன்றது ஜென்யூனாகவே மேக்ஸ் மை சோல் ஸோ வார்ம்னு சொல்லலாம். ஸோ பைசனில் அவரை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அட்டகாசமாக நடிச்சிருந்தாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பசுபதி, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெல் காஸ்டட் அண்ட் வெல் ஆக்டட் ஃபிலிம். எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே டாப் நாச்சாக இருந்துச்சு. அண்டு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் பைசன் இஸ் நிவாஸ் கே பிரசன்னாவுக்கு ஒரு நல்ல ரெகக்னேஷனும் கிடச்சிது இந்த படத்தில். அவரோட மியூசிக் எப்பயுமே நல்லா இருந்திருக்கு. அவர் வந்து எப்பயுமே ஒரு அண்டர் ரேட்டட் கம்போசராகவே இருந்திருக்காரு. ஆனால் இந்த படத்தின் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல லைம் லைட் கிடச்சதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆஃப்டர் லியான் ஜேம்ஸ்க்கு டிராகனில் கிடச்ச லைம் லைட் அண்ட் நிவாஸ் கே பிரசன்னாக்கு பைசன் மூலமாக கிடச்ச அந்த ஒரு ரெகக்னிஷன் ரெண்டுமே என்னை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு இந்த வருஷம் when it comes to மியூசிக். ஸோ பைசன் வந்து ஒரு அட்டகாசமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு அண்ட் நல்ல படமாகவும் இருந்துச்சு. மாரி செல்வராஜ் ஃபில்மோகிராஃபியை அடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு தாராளமாக சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த வருஷத்தை கேப் ஆஃப் பண்ண நல்ல படம் வந்து சிறை. இப்போ கூட நீங்கள் தேட்டரில் ஓடிட்டுருக்கு, தயவு செஞ்சு போய் பார்க்கறதுனா பார்க்கலாம். எல்லாருமே இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அந்த பஸ்ஸில் வந்து பிஸியாக இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு அட்டகாசமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரோட் மூவி மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். ஒரு முழுக்க முழுக்க ஒரு ட்ராமா ட்ரிவனாக ஒரு அட்டகாசமான ஒரு த்ரில்லராகவும் இருந்துச்சு சில இடங்களில். நல்ல வெல் காஸ்டட் ஃபிலிம் இதுவும். ஒன்ஸ் அகெயின் என்ன ரொம்ப பயமாக இருந்ததுன்னா, படத்தில் வந்து லலித் குமார் சாரோட பையன் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இனிஷியலாக. பிகாஸ் இந்த மாதிரி டோட்டலாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு நெப்போ கிட்டு தானே அவர் பேசிக்கலி. ஸோ அந்த மாதிரி வர ஒருத்தர் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு ரூட்டடான கேரக்டர் வந்து புல் ஆஃப் பண்ணியிருப்பாருன்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. சர்ப்ரைசிங்லி ரொம்ப ரொம்ப சூப்பராக அவர் அந்த கேரக்டர் புல் ஆஃப் பண்ணியிருந்தார். அண்ட் அந்த ஹீரோயினாக நடிச்சிருந்தவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்டு விக்ரம் பிரபு ஆஸ் யூஷுவல் ரொம்ப சாலிடாக இருந்தாப்புல. அவருக்கு இது 25வது படம்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன் சார். ஐ திங்க் விக்ரம் பிரபு அண்ட் தமிழ் கண்டிப்பாக ஒரு செம்ம அண்டர் ரேட்டட் காம்போவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில். பிகாஸ் டானாக்காரனில் ஆரம்பித்து சிறையில் வரைக்குமே அவங்க நல்லா இது இருக்குது. ஐ மீன் சிறை வந்து தமிழ் டைரக்ட் பண்ண படம் இல்லை, தமிழ் சார் டைரக்ட் பண்ண படம் இல்லை. வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டன்ட் சுரேஷ் ராஜகுமாரின்றவர் டைரக்ட் பண்ண படம். ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். நிறைய இடங்களில் எனக்கு ஒரு வெற்றிமாறன் படம் பார்க்குற ஃபீலே கூட கிடச்சிதுன்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ்லாம் வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ டென்ஷனாக அவ்வளோ இன்டென்ஸாக இருந்தது. ஓவரால் சிறை வந்து இந்த வருடத்தை வந்து வெல் கேப்ட் ஆஃப்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தி இயர். இதோட இப்போ ஸ்பெஷல் மென்ஷனுக்கு வந்துடலாம் நம்ம. ஸ்பெஷல் மென்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் வந்து குபேரா. தனுஷ் அவர்கள் நடித்த குபேரா. தனுஷ் இந்த வருடம் தவறி பண்ண ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா குபேரா படத்தில் நடித்தது தான். பிகாஸ் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மர்ன்றதை நிரூபிக்கிறதுக்கு குபேராவில் அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருந்தது. சேகர் கமுலா அவருக்கு ஒரு அட்டகாசமான கேரக்டரை எழுதி கொடுத்துருந்தாப்புல. தேவா அப்படின்ற அந்த கேரக்டரில் தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அவ்வளோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாப்புல. ஐ டோன்ட் திங்க் எனி அதர் ஆக்டர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி வுட் ஆஃப் புல் தட் ஆஃப் ஸோ கன்வின்சிங்லின்னு சொல்ல வரேன் நான். அண்ட் அதை தாண்டி நாகார்ஜுனா கேரக்டரும் எல்லா கேரக்டருமே வெல் ரிட்டனாக இருந்தது. அப்பார்ட் ஃப்ரம் அந்த கார்ப்பரேட் வில்லன் கேரக்டரை தாண்டி எல்லா கேரக்டருமே வந்து நல்லா எழுதப்பட்டிருந்ததுன்னே சொல்லலாம். அண்ட் இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இந்த வருஷம் ராஷ்மிகாவோட வருஷம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த படம் ரெண்டு படத்துலையுமே அவங்க வந்து ரொம்ப அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. சேகர் கமுலா அவர்கள் வந்து தெலுங்குலே ரொம்ப மதிக்கத்தக்க இயக்குனர்களில் ஒருத்தர். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் என்ன கேட்டிங்கன்னா இது வரைக்கும் தெலுங்குலேருந்து தமிழுக்கு வந்து படம் பண்ண இயக்குனர்களே சேகர் கமுலாவோட எஃபர்ட்ஸ் தான் ரொம்ப ஏர்னஸ்ட்டாக இருந்தது. பட் சேட்லி பணத்துக்கான ரெகக்னிஷன் கிடைக்கல. அண்ட் கிளைமேக்ஸ் நிஜமாகவே ரொம்ப சொதப்பலாக இருந்தது. கிட்டத்தட்ட ரூயிங் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் ஃபார் மீ. பட் ஓவரால் நந்தலஸ் குபேரா வாஸ் அ குட் ஃபிலிம் தட் ரிலீஸ் திஸ் இயர். கிளைமேக்ஸை இன்னும் பெட்டராக எழுதியிருந்தால் கண்டிப்பாக பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர் லிஸ்ட்லேயே வந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து மதராசி. சிவகார்த்திகேயன், ருக்மிணி வசந்த், வித்யுத் ஜம்மால் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான காஸ்டோட கலை இறங்கியிருந்தார் முருகதாஸ். சிக்கந்தர் மாதிரி ஒரு டிசாஸ்டருக்கு அப்புறம் திருப்பி கம்பேக்கே கொடுக்க மாட்டாருன்னு நினச்ச நம்மளை எல்லாத்தையுமே மனசில் பாலை வாத்து அமைச்சாப்புல முருகதாஸ். இது ஒரு முழு கம்பேக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக கத்தி துப்பாக்கி எடுத்த முருகதாஸ் இது கிடையாதுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் நான் ரொம்ப நாளாக ஏங்கினேன் முருகதாஸ் படங்கள். ஈவன் கத்தி துப்பாக்கி மாதிரி படங்கள்லையுமே எனக்கு பிரச்சனையாக இருந்தது.
தலைவன் ஜென்யூனாகவே லவ் ட்ராக் எழுத மறந்துட்டாரோன்னு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு. கடவுளாக பார்த்து இந்த படத்தை இறக்கி விட்டாப்புல. நிஜமாவே இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் ருக்மிணிக்கும் இந்த லவ் ட்ராக் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. சிவகார்த்திகேயன் சாரும் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாப்புல. சிவகார்த்திகேயன் சாரும் இந்த படத்தில் தான் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தார். ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு. ருக்மிணி வசந்த் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எஸ்எஸ்சி சைட் ஏ சைட் பி பார்த்தவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மருன்ட்டு. அவங்க கண்ணில் வந்து ஒரு வார்ம்த் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவங்கக்கிட்ட வந்து ஜென்யூனாகவே ஷி ஊசஸ் ஹியூமனிட்டின்னு சொல்லலாம். மாலதின்ற அந்த கேரக்டரோட பொற்றையல். வித்யுத் ஜம்மாலுமே வந்து துப்பாக்கியில் காட்டின மாசை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தில். இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் கழித்து ஹீரோவை விட வில்லனுக்கு அதிகமான ரெஸ்பான்ஸ் வந்து தேட்டரில் பார்க்க முடிஞ்சது. செம சந்தோஷம் அதுலேயே எனக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப ஒரு நல்ல படமாக வந்திருக்க வேண்டியது. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. பட் ஓவரால் மதராசி வந்து எந்த ஒரு கிமிக்ஸோ இல்லை பழைய பட ரெஃபரன்ஸ் ஈஸ்டர் எக்ஸ் இந்த மாதிரி எதையுமே நம்பாமல் ஒரு டைரக்டர் வந்து முழுக்க முழுக்க தன்னோட ரைட்டிங்கில் இருக்க கன்விக்ஷனில் களை இறங்குனது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் இதை விட இன்னும் பெட்டரான அவுட்புட்டோட முருகதாஸ் சார் நம்மளை வந்து சந்திப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் அடுத்து அவர் என்ன பண்ணுறாருன்ட்டு. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் இடம் பிடித்திருக்க படம் வந்து காந்தா வந்து பாதி ஆகிட்டேன் என்னடான்ற மாதிரி இருந்துச்சு இந்த படத்தை முடிக்கும் போது. ஏன்னா தேட்டரில் போய் பார்த்துருக்க வேண்டியது. பட் ஷேட்லி படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப அட்டகாசமான ஒரு ட்ராமாவாக இருந்துச்சு. ஒரு பீரியட் ட்ராமாவாக இருந்துச்சு. துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி மாதிரி ஒரு அட்டகாசமான 2 பெர்ஃபார்மர்ஸ்க்கு மத்தியில் பாக்யஸ்ரீ போஸ் வந்து ஷீஸ் அ டோட்டலி கிரேட் பெர்ஃபார்மர். அவங்க இன்னும் நான் நிறைய நல்ல கேரக்டர்ஸில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். இது மாதிரி டேலண்டடான ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட டோட்டல் டேலண்ட்டை பொட்டென்ஷியலை ஷோகேஸ் பண்ணும்போது அதை தேட்டரில் மிஸ் பண்ணும்போது நிஜமாவே கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது. ஸோ நிஜமாவே ஷீ டிசர்வ்டு பெட்டர்னு சொல்லலாம். அண்டு படமே கூட பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து அந்த அட்டகாசமான ரைட்டிங், அந்த அட்டகாசமான ட்ராமா வந்து செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ பார்க்க முடியல. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி ஒரு லெட் டவுன்னே சொல்லலாம். பட் நந்தலஸ் அந்த கன்விக்ஷனுக்காகவும் அவங்க அந்த கதையை வந்து சொன்ன விதம், அதை தாண்டி வந்து அட்டகாசமான காஸ்டிங், இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ்க்காகவும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க படம். ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரியில் இருக்கிற படம் வந்து பாட்டில் ராதா. என்னடா க்ரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லிட்டு அதை ஃபக் பண்ணிட்டேன்னும் போது நான் வந்து இந்த படத்தை கடைசி இந்த வருஷம் எண்டில் தான் பார்த்தேன். ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு கேரக்டர் ஸ்டடியாக இருந்துச்சு இந்த படம். பட் சேட்லி இது வந்து என்னதான் டைரக்டர் வந்து இந்த கதையை சொல்கிற விதம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அவர் வந்து ரொம்ப யதார்த்தத்துக்கு அருகாமையில் இந்த கதையை சொல்லியிருந்தாலுமே மேபி ஒரு ட்ரங்கடாக ஒரு ஆல்கஹாலிக்காக இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இன்னுமே இந்த படம் கனெக்டாக இருக்கும், இன்னுமே ஹிட்டாக இருக்கும். பட் நந்தலஸ் இட்ஸ் அ ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பாருங்கள். லைக் ஜென்யூனாக அந்த ஹாரர்ஸ் ஆஃப் பீயிங் அண்ட் ஆல்கஹாலை ஷோகேஸ் பண்ணதுக்காகவே இந்த படத்தை பாராட்டலாம். மாஸ்டர் மாதிரி அதை ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆக்காமல் அதை ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து குடியெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமான்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு தேவர் மகன் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகாமல் அது ரொம்ப டாக்குமெண்ட்ரி மாதிரி அதை ரொம்ப அருகாமையிலேருந்து காமிச்சிருந்தாப்புல இயக்குனர் தினகர் அவர்கள். ரொம்ப அட்டகாசமான ஒரு படமாக இருந்தது. குரு சோமசுந்தரம் நேஷனல் அவார்டு வாங்கிட்டார். இதுக்கு மேலே நான் அவர் என்ன பாராட்டுறது இருக்குது. அண்ட் சஞ்சனா நடராஜனும் ரொம்ப அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் நம்ம தயாரிப்புனாலே தரமாக தான் இருக்குன்றதை வந்து மறுபடியும் நிரூபித்த படம் வந்து பாட்டில் ராதா. அடுத்ததாக வந்து என்ன பாராட்டு பத்திரமாகவே இருக்குது, எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு நீங்கள் நினைப்பீங்க. அடுத்ததாக வந்து நம்ம வேர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர் அண்ட் டிஸானரபிள் மென்ஷன், இந்த ரெண்டுத்தையுமே பார்ப்போம்.